எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 36 மும்பை இந்தியன்ஸ் vs கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பெக்டிவ் நியூட்ரல் ட்ராக். இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு நின்று ஆடுற பேட்ஸ்மேன்ஸ்க்கு மோர் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பவுலர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக லெக் ஸ்பின்னருக்கு மோர் அட்வான்டேஜ் இருக்குது இந்த பிச்சில். ஸோ அந்த பிச்சை பொறுத்தவரை சொல்லணும் அப்படின்னா, டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வின்னும் பண்ணுவாங்கங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் இங்கே வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். அதாவது டாஸ் வின் பண்ணி மும்பை டாஸ் வின் பண்ணி ரெண்டாவது சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இங்கே மும்பைக்கு எனக்கு அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க டீமில் எல்லாமே பக்காவாக இருக்கிறாங்க. ஸோ மும்பை வந்து டாஸ் தோத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை, டாஸ் வின் பண்ணாலும் கவலை இல்லை. டாஸ் தோத்தா பவுலிங் போட போகிறாங்க, டாஸ் வின் பண்ணால் பேட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ மும்பை இந்த பிரச்சனையே அந்த ஃபஸ்ட்டாக பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் பார்ப்போம். மும்பை பார்த்தீங்கன்னா 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 142. மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 பார்ப்போம். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, கைரன் போலார், குர்னால் பாண்டியா, ராகுல் சகர், நேத்தான் கவுல்டர்நைல், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரிட் பும்ரா. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ குவிண்டன் டிகாக் பொறுத்தவரை கொஞ்சம் ஃபெயிலியராக தான் இருந்தார். ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ குவிண்டன் டிகாக் ஃபெயிலியராக இருந்தார். ஆனால் இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பவர் பிளே ஆகட்டும், நியூ பால் ஆகட்டும், ஒரு எல்லாமே ஃபேஸ் பண்ணிடுறாங்க ஈஸியாக. சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனால் கூட சூரியகுமார் யாதவ் வந்து என்னால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இஷான் கிஷன் இருக்கிறாரு. ஸோ இவங்க 4 பேருமே நல்ல ஒரு பேட்டிங் லைனப்போ தான் இருக்குது. ஸோ இவங்க ஒரு 12 ஓவர் 13 ஓவர் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியா, கிரண் போலார் இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே அடித்து கொண்டு போகிறாங்க. அதான் மெயின் ரீசன். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 190, 195 போகிறது அபுதாபி பிச்சில் சொல்கிறேன். ஏன்னா அபுதாபி பிச்சில் யாருமே 190, 195 போனது கிடையாது. அது மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ இது துபாய் பிச்சில் அதே தான். ஆனால் இவங்க துபாய் பிச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விளாண்டுருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து துபாய் வந்து அந்த அளவுக்கு விளாடலை. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அபுதாபியில் தான் விளாண்டுருக்குறாங்க. ஸோ அதையும் இந்த விஷயத்தில் நான் அதிலே சொல்லியிருக்கணும். டாஸ்லேயே மேட்ச் இதிலே சொல்லியிருக்கணும். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு மேட்ச் விளாண்டுருக்குறாங்க, அதை நான் வச்சுக்கோங்க. அண்டு குர்னால் பாண்டியா அவரும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகுல் சகர் ஆகட்டும், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, விக்கெட் டேக்ஸ் ரெண்டு பேருமே விக்கெட் டேக்ஸ் இருக்காங்க. போன மேட்சில் ஜேம்ஸ் பேட்டின்சனுக்கு பதிலாக கவுல்டர்நைல் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அதே பிளேயிங் 11 தான் போகிறாங்க. ஸோ இதுவரை மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுப்மன் டிவாரி அண்ட் ஜேம்ஸ் பேட்டின்சன் 2 பேரும் மட்டும் மாற்றிருக்கிறாங்க. வேறு இதுவரை 7-8 மேட்ச் விளாண்டுருக்கிறாங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ மும்பை ஒரு பக்காவான டீமாக இருக்கிறாங்கங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் அவங்க ரோல் கரெக்டாக இருக்குது. ஓப்பனிங் ஆகட்டும், மிடில் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும். ஸோ எந்த ஒரு எனக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் கண்டுபிடிக்க முடியல மும்பை இந்தியன்ஸ் கிட்டே இருந்து. மற்ற டீம்லலாம் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் மும்பை இந்தியன்ஸ் கிட்டே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஏதாவது ஸ்டார்டிங் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் அந்த ஐபிஎல் யூஏன்னு சொன்னும் போதே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து லெக் ஸ்பின் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குவாலிட்டியான லெக் ஸ்பின் இல்லை மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியான. ஆனால் இங்கே ராகுல் சகர் அண்ட் குர்னால் பாண்டியா வச்சு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தனக்கு இருக்கிறத வச்சே நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் பெருமையாக சொல்லி ஆகணும். ஸோ இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாபோட பிளேயிங் 11 பார்ப்போம். கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், கிறிஸ் கேல், நிக்கலஸ் புரான், கிளென் மேக்ஸ்வெல், தீபக் கோடா, கிறிஸ் ஜோர்டான், ரவி பிசோனி, முருகன் அஸ்வின், ஹர்ஷிப் சிங், முகமது சமி. ஸோ இந்த டீமை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் ஓப்பனிங்கில் கலக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக கேஎல் ராகுல் செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. அவர் இந்த ட்ரீம் 11லேயே அவர் ஒருத்தர் தான் 11 கிரெடிட்ஸோடு இருக்கிறார். ஸோ அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருக்கிறாரு. மயங்க் அகர்வால் அவருக்கு சலைச்சவர் இல்லைன்னு சொல்லி அவரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் பண்ணுவாங்க, அடுத்து பூரான் பண்ணுவாங்க. இப்போ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேஎல் வேறு உள்ளே வந்துட்டார். ஸோ அது கேஎல் வந்து அவங்களுக்கு செம்மையான திருப்பு முனை தான் சொல்லுவேன். ஆனால் அவர் ஓப்பனிங் இறங்கலை, ஒன் டவுனில் தான் வராரு. ஸோ ஒன் டவுன் கேஎல் வந்து புதுசாக தான் இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கேஎல் எல்லாருமே வந்து ஓப்பனிங்கில் தான் பார்த்துருப்போம். ஸோ ஆனால் இங்கே வந்து பஞ்சாப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேரை பிரிக்கணுங்கிறது ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங் பேர் ஆகிடுச்சு ராகுல் அண்ட் மயங்க்கு. அதை அவங்க பிரிக்கணும்னு நினைக்கல. ஸோ கிறிஸ் கேலை ஒன் டவுன் கொண்டு வந்தாங்க. இது மேலும் மேலும் அவங்க டீம் ஸ்ட்ராங்காக தான் படுத்தும்.
ஏன்னா நிக்கலஸ் பூரான் இருக்கிறாங்க, கிளான் மேக்ஸ்வெல் இருக்கிறாரு. ஆனால் மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல் எதுவுமே இல்லை. போன மேட்ச்சில் 4 ஓவர் போட்டார், தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவருக்கு 4 ஓவர் கொடுத்து 22 ரன் 28 ரன் கொடுத்தாரு. ஸோ எப்படி அவர் நம்பி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. கிறிஸ் ஜார்டன் ஒரு ஃபெயிலியரான ஒரு இதுதான். தீபக் கோடா பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் வந்திருந்தார். ஸோ கிறிஸ் ஜார்டன் பொறுத்தவரை ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். அவருக்கு பதிலாக நீங்கள் செல்டன் கார்டர் கூட கொண்டு வரலாம். ஸோ விஜயன் அவரும் இருக்கிறாரு, அவரையும் கொண்டு வரலாம் நீங்கள். ரவி பிசோனி, ஸோ அவரும் நல்லா விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. முருகன் அஸ்வின், ரவி பிசோனி கம்பேர் பண்ணும்போது முருகன் அஸ்வின் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருக்கிறாருங்க. ஹர்ஷ்தீப் சிங் அவரு நல்லா விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் போன மேட்ச்சில் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. முகமது ஷமி ஆஸ் யூஷுவல் தான். ஸோ அவர் அந்த ஃபார்ம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ பஞ்சாப் கிட்ட இருந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மேட்ச்சில் ஆர்சிபி கூட நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் மற்ற டீம் கூட சொதப்பியிருக்கிறாங்க. நாளைக்கு தெரிஞ்சிருங்க அவங்களோட, ஏன்னா கேல் வந்ததுக்கப்புறம் அவங்க பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அவங்க டாப் 4 நிக்கலஸ் பூரான் அண்ட் கிளான் மேக்ஸ்வெல் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த டாப் 4 அவங்க மும்பை இந்தியன்ஸ் இது பண்ணாலே அவங்க முடிஞ்சுது. ஆனால் இவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ எல்லாத்தையும் சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஆனால் இவங்க டீம் வெயிட்டாக இருக்குது, ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதை வந்து பார்ப்போம். 2 டீமுக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குங்கிறது ஒரு நாளைக்கு இன்னைக்கு மேட்ச்சில் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஒரு மேட்ச் என்டர்டெயின்மெண்ட் மேட்ச் பக்காவாக இருக்கும். ஆனால் விக்கெட் விழாமல் 2 சைடும் அடித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வரை கொண்டு போனாங்கன்னா மேட்ச் சூப்பராக இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதோட மேட்ச் ப்ரிவ்யூ முடியுது. இப்போ நான் வந்து ட்ரீம் 11 உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் லீக் எட்வர்டு காண்டஸ்க்கான டீம். விக்கெட் ஆப்ஷனில் குவிண்டன் டிகாக், கேஎல் ராகுல். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், கிறிஸ் கேல், மயங்க் அகர்வால். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் குருணால் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, முருகன் அஸ்வின், ஹர்தீப் சிங் எடுத்துருக்கிறேன். ஸோ கேப்டனாக ராகுலை போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக குவிண்டன் டிகாக் போட்டிருக்கேன். 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு அவங்க பேட்டிங்கில் பண்ணாலையும் உங்களுக்கு எதாவது கேட்ச் குடிச்சா கூட பேட்டிங் ப்ளஸ் கேட்சஸ் கூட உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு ரிதமில் 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ நான் அதனால் 2 பேருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போட்டிருக்கிறேன். சூரியகுமார் யாதவ் ஒன் டவுனில் வராரு, ஸோ அவரும் நல்லா கலக்குவார். ஸோ இங்கே என்னால் கேஎல் எடுத்ததுனால நான் நிக்கலஸ் பூரான் எடுக்கவே முடியல. ஸோ எனக்கு கேஎல் அண்ட் மயங்க் அகர்வால் எடுத்துட்டேன். இங்கே ஓரளவு எனக்கு வந்து அவங்க டீம் மிடில் ஓப்பனிங் டு மிடில் வரை ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இங்கேயும் ஃபஸ்ட்டில் 1லேருந்து 3 வரை எடுத்திருக்கிறேன். ஸோ அங்கேயும் நான் 1லேருந்து 3 வரை எடுத்திருக்கிறேன். என்னால் போலார் எடுக்க முடியல. கிரெடிட்ஸ் இஷ்யூ 9.5 அவரோட கிரெடிட்ஸு. ஸோ அதனால் என்னால் போலார் எடுக்க முடியல. குருணால் பாண்டியா தான் எடுத்தேன். அண்டு முகமது ஷமி என்னால் எடுக்க முடியல. ஸோ ஏன்னா இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பராக நான் பார்க்குறேன் பஞ்சாப் டீமில், முருகன் அஸ்வின் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இங்கே அதே மாதிரி இவங்க பயங்கரமான ஒரு பவுலர்ஸ், போல்ட் அண்ட் பும்ரா. ஸோ ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இந்த ஸ்மால் லீக் டீம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்மால் லீக் அண்ட் எட்வர்டு காண்டஸ்க்கு. ஸோ இப்போ கிராண்ட் லீக் டீம் பார்ப்போம். விக்கெட் கீப்பர்ஸ் ஆப்ஷனில் 2 விக்கெட் கீப்பர் தான். நான் இந்த தடவையும் நிக்கலஸ் பூரான் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதே சொன்னதான் கிரெடிட்ஸ் இஷ்யூ தான். அண்ட் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், கிறிஸ் கேல் எடுத்துருக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா, மேக்ஸ்வெல், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, முகமது ஷமி, அஸ்வின் எடுத்திருக்கேன், முருகன் அஸ்வின். ஸோ அங்கே கிளான் மேக்ஸ்வெல் எடுத்துட்டேன். நான் வந்து என்னால் வந்து மயங்க் அகர்வால் எடுக்க முடியல. ஸோ ஏன்னா இங்கே முகமது ஷமி நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த கிரெடிட்ஸ் இஷ்யூ பிரச்சனை தான். என்னால் மயங்க் அகர்வால் சார் பரவாயில்ல, நான் மேக்ஸ்வெல் எடுத்துருக்கிறேன். ஸோ அவர் ஓவர் போடுறாரு, ஓவர் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் ஓவர் கொடுப்பாங்களான்னு தெரியல. அது ஷார்ஜா பிச்சு, அந்த பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. ஸோ அதனால் மேக்ஸ்வெலுக்கு ஓவர் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். கேப்டனாக ரோஹித் சர்மாவும் கிறிஸ் கேலை நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரோஹித் சர்மா கேப்டனாக போட்டதுக்கு நான் ரீசன் சொல்லணும் உங்களுக்கு அவசியமும் இல்லை. ஸோ அவரோட அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு வந்து கரெக்டாக மாட்டிடுச்சுன்னா அவருக்கான டேவாக இருக்கும். கிறிஸ் கேல் அவரும் கொஞ்சம் வான வேடிக்கை எதிர்பார்க்கலாம். ஆனால் ஓப்பனிங் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்க ஓப்பனிங்கில் அந்த நியூ பால் அல்லது பவர் பிளேயில் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று இறக்கி விட்றாங்களான்னு தெரில. ஸோ அவர்கிட்ட இருந்து நாளைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதாங்க நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர்ஸில் வந்து குருணால் பாண்டியா தான் நீங்கள் எடுத்தாகணும். ஸோ அவர் பவுலிங் போடுவார், விக்கெட் எடுக்கிறாரு, 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஏன்னா அவங்களுக்கு போலார்டு போட முடியல. இப்போ போலார்டு வந்து பவுலிங் போடுறதில்ல. ஸோ பேட்டிங் அந்த அளவுக்கு கிடைக்காங்கிறது நம்ம பார்க்கணும். முதல்ல கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து அந்த குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் பார்த்துடுறாங்க. அதை தாண்டி இஷான் கிஷான் இருக்கிறாரு அண்ட் ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, அவங்களே எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் போலார்டு எடுக்க முடியல. மற்றபடி இது கிராண்ட் லீக் இன்னொன்று நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு உங்களுக்கு வேறு ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து
சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா போகலாம். ஆனால் அது உங்களுக்கு ரிஸ்க் தான். ஏன்னா சூரியகுமார் யாதவும் கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ பார்த்துட்டு இருக்கோங்க. என்னோடய ஃபைனல் அப்டேட் கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் வந்து என்னோடய டாஸ்க்கு அப்புறம் பிளேயிங் 11 எல்லாமே நான் பிச் ரிப்போர்ட் அண்டு என்னோடய கிராண்ட் லீக் ஃபைனல் டீமை நான் போடுறேன். பக்கத்தில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.